ஒரு சின்ன கேள்வி. நம்ம கொண்டாடிக்கிட்டு இருக்கின்ற திருவிழாவுடைய பேர் என்ன? பாஸ்கா. ஒன்று சரியான பதில், பாஸ்கா. அடுத்தது ஆண்டவருடைய உயிர்ப்பை கொண்டாடுகிறோம், அதுவும் சரியான விடை. அப்புறம் வேற என்னென்ன விழா? இந்த பேர் என்னன்னா ஈஸ்டர். ஈஸ்டர் கரெக்டு. நான் விரும்புகிற பதில் இன்னும் வரவே இல்லை. அல்லேலூயா. அல்லேலூயா திருநாள் இன்னைக்கு. இதுதான் பழைய காலத்தில் சொல்லப்பட்ட திருவிழாவுக்கு. இந்த திருவிழாவுக்கு பேரே என்ன? பழைய அல்லேலூயா திருவிழா. அல்லேலூயா அல்லேலூயா நிறைய வாட்டி சொல்லிக்கிட்டே இருக்கிறோம். அல்லேலூயானா என்ன அர்த்தம்? ஆண்டவரை வாழ்த்துவது. சரியான பதில். ஆண்டவரை வாழ்த்துவது. எந்த ஆண்டவரை வாழ்த்துவது? உயிர்த்த ஆண்டவரை வாழ்த்துவதா? யார? தந்தை கடவுளை வாழ்த்துவது. அதுதான் சரியான பதில். தந்தை கடவுளை வாழ்த்துவது. அல்லேலூ அல்லேலூயா. இந்த ரெண்டு வார்த்தையும் சேர்த்தாதான் அல்லேலூயா. அல்லேலூ அப்படின்னா ஆண்டவரை போற்றுங்கள், போற்றுங்கள் அப்படின்னு அர்த்தம். யாங்கிறது யாவே. அப்ப யாவே கடவுளை நீங்கள் போற்றுங்கள். அப்ப இன்னைக்கு எல்லாரையும் கூட வச்சுட்டு என்ன சொல்றாங்க அப்படின்னா, யாவே கடவுளை போற்றுங்கள். உயிர்த்த ஆண்டவர் இல்லை, இயேசு கிறிஸ்துவல்ல. அந்த அல்லேலூயா திருவிழாவில் சொல்லப்பட்ட மைய செய்தி என்னன்னா, யாரை போற்றணும்? தந்தை கடவுளை போற்றணும். ரொம்ப முக்கியமானது. ஏன் தந்தை கடவுளை போற்றணும்? அதுதான் நம்ம சிந்திக்க வேண்டிய மைய பொருள். ஏன் தந்தை கடவுளை போற்றணும்? நேற்று வரைக்கும் தந்தை கடவுள் என்ன கட்டளையிட்டாரோ அந்த ஒவ்வொரு கட்டளையாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஒவ்வொன்றா நிறைவேற்றிட்டே வந்தார். தந்தை கடவுள் நம்மளாம் பார்க்குறாரு, நம்மளெல்லாம் பார்த்தோன்னே அன்பு செய்தார். அன்பு செய்த உடனே ஐயோ பாவம், இவர்களெல்லாம் பாவத்திலே சிக்குண்டு, வாழ்க்கை சிக்கல்களிலே சிக்குண்டு, சின்னாபின்னமாகி சிதறிப்போய் இருக்கிறார்கள். அதனால் மகனே நீ போ, இவங்களுக்காக போ, இவங்களுக்காக போய் இவங்களுடைய பாவங்களெல்லாம் நீ சுமந்து கொள், நீ சுமந்து கொண்டு இவர்களை மீட்டெடுத்து விடு அப்படின்னு தன்னுடைய மகனை அனுப்புகிறார். மகனும் தன்னுடைய நிலை பாராமல் அந்த தன்னுடைய நிலையை இழந்து மனித உருவெடுத்து, மனித உருவெடுத்த நிலையையும் இழந்து ஒரு அடிமையைப் போல பூண்டு, அதுவும் சிலுவை சாவை ஏற்கும் அளவிற்கு அவர் தன்னையே வெறுமையாக்கி தன்னுடைய தந்தை எதையெல்லாம் சொன்னாரோ செய்து முடிக்கிறார். இயேசு கிறிஸ்துவுடைய வேலை மீட்பு பணியில் முடிஞ்சிடுச்சு. இப்போ தந்தை கடவுள் அவர் வேலை செய்ய ஆரம்பிக்கணும். அப்போ வேலை செய்ய ஆரம்பிக்கிற நாள் தான் இந்த நாள். அவர் எப்படி வேலை செய்கிறார்? அதே பகுதியில், விவிலிய பகுதியில் வாசித்தீங்கன்னா தெரியும். தன்னையே வெறுமையாக்கி இந்த சிலுவை மரணத்தை ஏற்கும் அளவுக்கு தன்னையே அவர் தாழ்த்தி கொண்டதால் தந்தையாம் இறைவன் அவர் என்ன செய்தார்? அவரை எப்பெயருக்கும் மேலான ஒரு பெயரை அளித்து அவரை உயர்த்தினார் அப்படின்னு பார்க்கிறோம். அந்த மேலான பெயர் கொடுத்து அவரை உயர்த்துகின்ற நிகழ்வு தான் இப்ப நம்ம பார்த்தோம். யாரு ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு உயிர் கொடுத்தது என்றால் தந்தையாம் இறைவன். அப்போஸ்தலர் பணி 2வது அதிகாரம் அந்த 24வது வசனத்தில் வாசிக்க முடியும். ரோமேயருக்கு எழுதிய திருமுகத்தில் 2வது அதிகாரம் 4வது அதிகாரம் 24வது வசனத்தில் வாசிக்க முடியும். எல்லா இடத்துலையும் வாசிச்சா பார்த்தோம். தந்தையாம் இறைவன் அவருக்கு மீண்டுமாக உயிர் கொடுத்து அவரை மீண்டுமாக உயிர்த்தெழச் செய்தார் என்று வாசிக்கலாம். தந்தையாம் இறைவன் வேலை செய்ய ஆரம்பிக்கிறார். என்னென்ன வேலை செஞ்சார் அப்படிங்கிறது தெரியும். கல்லறையை காலியாக்கினார். கல்லறையை காலியாக்கினார். கல்லறையே அங்கே கல்லறையில் உள்ள ஒன்றுமே கிடையாது, எல்லாத்தையும் காலியாக்குறது தான் தந்தையாம் இறைவனுடைய பணி. 2வது வேலை, எதிரிகளை ஒன்றுமில்லாமல் மாக்கினார். எல்லாம் எதிரிகள் தான். எதிரிகள் சூழ்ந்து கொண்டு இயேசு கிறிஸ்துவுடைய அந்த மரணத்தை கண்டு ரசித்து கொண்டிருந்த அந்த எதிரிகள் எல்லாம் இப்பொழுது எங்கு போனார்கள் என்று தெரியாமல்
தந்தையாம் இறைவன் தன்னுடைய மகனுக்கு எதிரான எல்லா எதிரிகளையும் ஒன்றுமில்லாமல் ஆக்கினார். அப்ப தந்தையாம் இறைவன் என்னென்னலாம் செஞ்சுக்கிட்டே இருக்கிறார் பாருங்க. எல்லாம் முடிந்து விட்டது, இதற்கு மேல ஒண்ணுமே இல்லை. எந்த ஒரு நம்பிக்கையே இழந்து போய் நின்ற ஒவ்வொரு மனிதனுக்கும் தந்தையாம் இறைவன் என்று என்ன செய்து கொண்டிருக்கிறார் என்றால், மகதலேன் மரியாளுடைய அந்த நற்செய்தி வாசகத்தில் வாசித்தோம். எல்லாம் அப்படியே சோர்ந்து போயிட்டே இருக்கிறாங்க. அவங்க வெள்ளிக்கிழமையிலிருந்து வெளியே வரவே இல்லை. அவருடைய கண்ணீர் குறையவே இல்லை. அந்த கண்ணீர் குறையாமல் அந்த அழுகையோட யார் நமக்கு கல்லை புரட்டி போடுவார் அப்படின்னு ஒரு நம்பிக்கையற்ற சூழலில் இருக்கின்ற பொழுது கல்லையெல்லாம் புரட்டி கல்லறையை காலியாக்கி அவர்களுடைய உள்ளத்திலே ஒரு புத்துணர்ச்சியும் புது தெம்பையும் தந்தையாம் இறைவன் கொடுக்கிறார். அன்புக்குரியவர்களே, ரொம்ப முக்கியமான விஷயங்கள் எல்லாமே. கல்லறையை காலி பண்றாரு, எதிரிகளை காலி பண்றாரு, மனசுல இருக்கிற சோர்வு தளர்ச்சி எல்லாத்தையும் காலி பண்றாரு. என்னன்னா மனுஷன் எந்தெந்த இடத்துல எல்லாம் அவன் உடைஞ்சு போயிருக்கிறானோ, பேதுருலாம் ஒண்ணும் இல்லாம மறுதளிச்சவர், அவருக்கெல்லாம் என்ன செய்கிறார் என்றால் ஒரு புதிய தலைமை பொறுப்பையே தருகின்ற அளவிற்கு இந்த தந்தையாம் இறைவன் எல்லா காரியங்களையும் செய்து கொண்டே இருக்கிறார். அன்புக்குரியவர்களே, இப்படிப்பட்ட ஒரு வித்தியாசமான செயல்பாடு. அதனால் தந்தையாம் இறைவன் என்னென்னலாம் செய்கிறார் என்பதை பார்த்து அந்த தந்தையாம் இறைவன் இயேசு கிறிஸ்துவுக்கு செய்தது போல அதே தந்தையாம் இறைவன் எனக்கு செய்வார் என்று சொல்லி கொண்டாட வேண்டிய விழாவாக அல்லேலூயா விழா இருக்கிறது. அப்ப என்னென்ன செய்வார் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஒன்று, கல்லறையை காலி செய்வார். கல்லறை எங்க இருக்குது? கல்லறை எங்க இருக்குது? கோயிலுக்கு பின்னாடியா? கிராஸ் ரோட்லையா? கல்லறை எங்க இருக்குது? இயேசு கிறிஸ்து சொல்றார், வெள்ளையடிக்கப்பட்ட கல்லறைகளே. யாரை பார்த்து சொன்னார்? மனுஷனை பார்த்து சொன்னார். அப்பெல்லாம் வெள்ளையடிக்கப்பட்ட கல்லறை, நாங்களாம் வெள்ளை அங்கி போட்டிருக்கிறதுனால நாங்கள் தான் அப்படின்னு உங்களுடைய மனசு சொல்லுது. வெள்ளையடிக்கப்பட்ட கல்லறைகளே. அப்படின்னா கல்லறை எங்க இருக்குது? கல்லறை எங்க இருக்குது? உள்ள இருக்கு, உள்ள இருக்கு. இந்த கல்லறை இருப்பதனால நம்முடைய மனசு அவ்வளவு காயங்களோடும் கவலைகளோடும் இருக்கிறது. நான் பெரிய வெள்ளி அன்னைக்கு ஒரு சின்ன ஒரு கருத்து சொன்ன, அது எந்த அளவுக்கு போய் சேர்ந்ததுன்னு தெரியல. நம்ம இப்போ ஈஸ்டருக்கெல்லாம் அவசர அவசரமாக மாலையை கட்டினாங்க. ஏன் இப்போ மாலையை கட்டணும்? ஈஸ்டர் அன்னைக்கு கட்டிக்கலாமே அப்படின்னு கேட்டால், இல்லை 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 இல்லை, ஈஸ்டருக்கு அப்படியே நல்லா அழகாக வரணும். மாலை போட்டிருந்தா என்ன செய்ய முடியாது? நகை போட முடியாது, பொட்டு வைக்க முடியாது, நல்ல அழகான ட்ரெஸ் போட முடியாது. அதனால் முதல்ல என்ன செய்யணும்? மாலையை கட்டிடணும் அப்படின்னு பார்த்து நம்ம மேக்கப் போட்டு கிளம்பும் போது கண்ணாடியை பார்த்துட்டு கிளம்பியிருப்போம். நான் அன்னைக்கு பெரிய வெள்ளி அன்னைக்கு சொன்ன கருத்து இதுதான். இப்போ உங்களுடைய ஆன்மாவை பார்க்கக்கூடிய ஒரு கண்ணாடி இருக்கு. உங்கள் ஆன்மாவை பார்க்கக்கூடிய ஒரு கண்ணாடி, அந்த ஆன்மாவை பார்க்கக்கூடிய கண்ணாடி இருக்குது. அந்த கண்ணாடி முன்னாடி போய் நின்னா உங்க ஆன்மா எப்படி இருக்கும்? எப்படி இருக்கும்? எப்படி இருக்கும்? ஆன்மாவை பார்க்கக்கூடிய ஒரு கண்ணாடி அப்படியே ஒரு அழகா ஒரு தேவதையை போல அல்லது ஒரு ஏஞ்சலை போல அவ்வளவு அழகாக என்னுடைய ஆன்மா இருக்கும். யாருக்காவது சொல்றதுக்கு தைரியம் இருக்கா? எனக்கே கொஞ்சம் பயமா இருந்தது. இந்த சிந்தனையை சிந்திச்சு பார்க்கின்ற பொழுது ரொம்ப பயமா இருந்தது. நான் கண்ணை மூடிக்கிட்டு யோசிச்சு பார்க்குறேன். கண்ணை மூடிட்டு அந்த என்னுடைய ஆன்மா எப்படி இருக்கும் அப்படின்னு யோசிச்சு பார்க்குறேன். யோசிக்கவே முடியல, பயமா இருக்கு. நீங்க வேணா கண்ணை மூடி யோசிச்சு பாருங்களேன். கண்ணை மூடி கண்ணாடி முன்னாடி நிற்கிறோம். அந்த கண்ணாடி முன்னாடி நிற்கிற அந்த கண்ணாடி உங்களுடைய ஆன்மாவுடைய அழகை காமிக்கும். ஆன்மாவின் அழகை காண்பிக்கின்ற அந்த கண்ணாடி முன்னாடி நிற்கிறீங்க. எவ்வளோ அழகா இருக்கான்னு பாருங்களேன், எவ்வளோ அழகா இருப்பீங்க. அன்புக்குரியவர்களே, நாம் கல்லறைகளாக இருக்கிறோம், கல்லறைகளாக இருக்கிறோம், கல்லறைகளாக இருக்கிறோம். மனசுல அவ்வளோ அழுக்கு இருக்கு, அவ்வளவு அழுக்கு. ஆன்மா அழுக்கு படிந்ததாக இருக்கிறது. ஆன்மாவுக்குள்ளே அவ்வளவு அருளற்ற ஒரு நிலையிலே இருக்கிறோம். ஐயோ ஆண்டவரே, கல்லறை பக்கம் போவாதீங்க, 4 நாள் ஆயிற்று, நாற்றம் அடிக்குமே. லாசருடைய கல்லறைக்கு கிட்டக்க ஆண்டவர் போகின்ற பொழுது சொந்த சகோதரனையுடைய கல்லறையை பார்த்து அந்த மார்த்தா அவங்க சகோதரிகள் சொல்லுகின்ற வார்த்தை. அன்புக்குரியவர்களே, கொஞ்சம் கஷ்டமான சிந்தனை தான். ஆனாலும் நான் சீக்கிரமாக இதை விட்டு கடந்து போயிடுறேன்.
அந்த ஆன்மா கல்லறை, அந்த கல்லறையை ஆண்டவர் தந்தையாம் இறைவன் சுத்தம் செய்வார். இதுதான் செய்கிறார். ஆண்டவரே, தந்தையாம் இறைவனே, என்னுடைய கல்லறை துர்நாற்றம் அடிக்கிறது. ஆண்டவரே, என்னுடைய ஆன்மா அழுக்காக இருக்கிறது, அலங்கோலமாக இருக்கிறது. ஆண்டவரே, என்னுடைய ஆன்மாவை தூய்மையாக்கும் என்று தந்தையாம் இறைவனை அந்த உருக்கமாக வேண்டினால் அந்த காலியான கல்லறை போல, மகத்துவமான கல்லறை போல இந்த கல்லறையும் உருமாற்றுவார். அதனால தான் அந்த அல்லேலூயா திருவிழாவை கொண்டாடணும். ரெண்டாவது, எதிரிகள். எதிரிகளெல்லாம் காண அடிச்சிருவார். எதிரிகளெல்லாம் காண அடிச்சிருவார். நம்மளுக்கு முன்னாடியே தெரியும் நம்ம எதிரி யாரு. நம்ம எதிரி யாரு? என்னப்பா சத்தத்தை காணும்? நம்ம எதிரி யாரு? நம்ம எதிரி யாரு? நான் தான், நான் தான், நான் தான். நம்ம எதிரி நான் தான். ஒரு சின்ன விஷயம், நம்ம எப்படி யோசிக்கிறோமோ அப்படி தான் செயல்படும். எப்படி யோசிக்கிறோமோ அதுதான் செயல் வடிவம் பெறும். அதுதான் நம்முடைய வாழ்க்கையில் பாதிப்புகளை ஏற்படுத்தும். எனக்கு சின்ன பிள்ளையா இருக்கும் போதே ஒரு விதமான ஒரு யோசனை வந்துக்கிட்டே இருக்கும். என்ன ஆண்டவரே, நீங்கள் மோசமான ஆளாக இருக்கிறீங்க. கை நிறைய சாக்லேட் கொடுக்குற மாதிரி கொடுக்குறீங்க, நிறையா கொடுக்குற மாதிரி கொடுக்குறீங்க, அப்புறம் நீங்களே ஒன்று ஒன்றா எடுத்துக்கிறீங்க. கை நிறையா கொடுக்குறீங்க, அப்புறம் நீங்களே ஒன்று ஒன்றா எடுத்துக்கிறீங்க. பிடிச்சவங்களாம் இருக்கிறாங்க, பிடிச்சவங்களெல்லாம் கொடுத்தீங்க, பிடிச்சவங்களாம் ஒவ்வொருத்தவங்களாம் மேலே போயிட்டே இருக்கிறாங்க. ஏன் கொடுத்தீங்க? ஏன் எடுக்கிறீங்க? இதெல்லாம் உங்களுக்கு நியாயமாகப்படுதா? அப்படின்லாம் கேட்டிருக்கிறேன். சில விஷயங்கள்லாம் யோசித்து பார்த்தா ரொம்ப ஒரு மாதிரியாக இருக்கும். என்ன ஆண்டவர் ஏன் இப்படி செய்கிறாரு? ஆண்டவர் என்கிட்ட எல்லாத்தையும் எடுத்துக்கிறார், ஆண்டவர் என்கிட்ட எல்லாத்தையும் பிடிக்கிறார், ஆண்டவருக்கு எனக்கு எதையும் கொடுக்கறதுக்கு விருப்பம் இல்லை. இதெல்லாம் நம்முடைய எண்ணங்கள். அந்த எண்ணங்கள் இருந்தோன்னே எப்படி இருக்கும்? நம்ம வாழ்க்கையே வெறுப்பாக தான் பார்ப்போம். வாழ்க்கையை வெறுமையாக இருப்பதாக, வாழ்க்கை முழுவதுமாக நம்மை ஒன்றுமில்லாமல் உறிஞ்சிக் கொள்வதாகவே பார்த்து கொண்டே இருப்போம். வாழ்க்கையா, சே என்னடா வாழ்க்கை இது, நம்மளுடைய எல்லா சக்திகளையும் உறிஞ்சு கொண்டே இருக்குது, நம்ம ஒன்றுமில்லாமல் கடைசியாக நிற்க வைக்கிற ஒரு வாழ்க்கை, இது தேவையா அப்படின்னு நம்ம மனசு சொல்ல ஆரம்பிச்சிடும். எங்கே ஆரம்பிச்சது? என்னுடைய நம்பிக்கை. நம்பிக்கைன்னா ஆண்டவர் கொடுப்பார், ஆண்டவர் எடுத்துப்பார். ஆண்டவர் அப்படிப்பட்டவரா? கண்டிப்பாக கிடையாது. அப்போ எனக்குள்ளே இருக்கின்ற அந்த எதிரி எனக்குள்ளே அந்த தீய விதைகளை விதைக்கிறான். உண்மையாகவே என்ன நடந்தது? இதே கல்லறையை வச்சு யோசிச்சு பார்ப்போமே. அரிமத்தியாவுடைய சூசையுடைய கல்லறை இது. அப்போ அவருடைய கல்லறை, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு கல்லறைக்கு அடக்கம் செய்கிறது கல்லறை இல்லை, கல்லறையை கொடுக்குறாரு. கொடுத்தவர் அந்த கல்லறையை அவர்கிட்டேருந்து பிடுங்கிக்கிட்டாரா? அரிமத்தியா சூசைட்டேருந்து அந்த கல்லறையை ஆண்டவர் பிடுங்கிக்கிட்டாரா? ஒரே ஒரு நாள் வாடகைக்கு வாங்கினார், ஒரே ஒரு நாள் வாடகைக்கு வாங்கினாரு. திருப்பி அந்த கல்லறை அவரிடமே கொடுக்கப்பட்டது. அவருடைய பெயர் விவிலியத்தில் பதிக்கப்பட்டது. எத்தனை நூற்றாண்டு காலம் ஆனாலும் அவருடைய பெயரை நாம் இந்த பாடுகளின் போது வாசிக்காமல் தப்பிக்க முடியாது. ஆண்டவர் அவர்கிட்ட வாங்கினது என்ன, கொடுத்தது என்ன? அன்புக்குரியவர்களே, சில சிந்தனைகள்லாம் ஆழமாக போய் பார்க்கணும். அப்போ ஆண்டவர் எடுப்பாரா, கொடுப்பாரா? ஆண்டவர் கொடுப்பார். அப்போ நம்முடைய எதிரி நமக்குள்ளே இருக்கிறான். நம்ம எதிரி தான் நம்மளை பார்த்து, நீ ஆண்டவர் இப்படி செய்வார், ஆண்டவர் உனக்கு ஒன்றும் கொடுக்க மாட்டார், ஆண்டவர் எடுத்துக்கிட்டே இருப்பார், உனக்கு வாழ்க்கையில் நல்லதே நடக்காது, உன் வாழ்க்கை மோசமாக தான் இருக்கும், உன் வாழ்க்கையில் நீ வெற்றி பெற மாட்ட, இப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கிற எதிரி நமக்குள்ளே இருக்கிறான். அன்புக்குரியவர்களே, இந்த அல்லேலூயா திருவிழாவிலே தந்தையாம் இறைவனுடைய முன்னால் நின்று ஜெபிக்கின்ற பொழுது தந்தையாம் இறைவன் கொடுக்கின்ற மிகப்பெரிய வரம் எதுவென்றால், உங்களுடைய எதிரிகளை அவர் ஒன்றுமில்லாமல் செய்வார். உங்களுடைய எதிரிகளை ஒன்றுமில்லாமல் செய்வார். அன்புக்குரியவர்களே, அதனால தான் அல்லேலூயா பாடுங்க, பிரைஸ் தி லார்ட் அப்படின்னு சொல்றாங்க. பிரைஸ் தி லார்ட் அப்படிங்கும் பொழுது, ஆண்டவரே என்னுடைய கல்லறைகளை வெறுமையாக்கும், ஆண்டவரே என்னுடைய எதிரிகளை ஒன்றுமில்லாமல் செய்யும் என்று மன்றாடுவது. சில நேரத்தில் நம்ம கோயிலில் சொல்லிட்டு பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட்னு சொல்றாங்க, நம்மளும் பிரைஸ் தி லார்ட்னு கை தூக்குறோம். சில நேரத்தில் அது தவறாக பயன்படுத்தப்படுகிறது. ஏன்னா நீங்கள் தூங்கிக்கிட்டே இருப்பீங்க, தூங்கிக்கிட்டே இருக்கும்போது பிரைஸ் தி லார்ட் அப்படின்னு உடனே கையை தூக்கி பிரைஸ் தி லார்டும்பீங்க. இல்லை, உங்களுடைய கவன சிதறல் இருக்கும், உங்களை கவனத்தை எப்படி கூட்டி சேர்க்கறதுன்னு பார்ப்பாங்க, உடனே பிரைஸ் தி லார்டும்பாங்க, நம்மளும் பிரைஸ் தி லார்ட் அப்படின்னு சொல்லுவோம். அந்த பிரைஸ் தி லார்டுக்கு அது பொருள் அல்ல, அல்லேலூயாவுக்கு அது பொருள் அல்ல. அல்லேலூயா என்றால், கடவுளே என்னை இப்படியெல்லாம் நான் கிடக்கிறேன், என்னுடைய வாழ்க்கையை தூக்கி நிறுத்தும் என்று சொல்வது. அன்புக்குரியவர்களே, இந்த திருவிழாவில் ஒரு முக்கியமான செய்தி நம்மளுக்கு புரிந்திருக்கணும். நம்ம பெரிய தோல்விகளில் இருப்போம்.
இந்த மகதலேன் மரியாளும் பெரிய தோல்விகளில் நிற்கிறாங்க. அழுது கொண்டே நின்று கொண்டிருந்தாள் அப்படின்னு விவிலியத்தில் வாசிக்க முடியும். எல்லாம் போச்சு அப்படின்னு நின்றுகிட்டு இருக்கும் பொழுது இதற்கு மேல் பலம் கொண்டு வாழ்க்கையை நகர்த்த முடியாது என்று மகதலேன் மரியாள் தொடங்கி ஒவ்வொரு சீடராக அவர்களுடைய பழைய வாழ்க்கைக்குள்ளே மீண்டும் மீண்டுமாக அவர்களுடைய பழைய வாழ்க்கையை தேடி போகின்ற பொழுது தந்தையாம் இறைவன் என்ன செய்தார் என்றால் அவர்களை தடுத்து நிறுத்தி அவர்கள் எதிர்பார்க்காத சக்தியை கொடுத்து அவர்களை உருமாற்றி சாதாரணமானவர்களை முதல் அப்போஸ்தலராக, பெரிய அப்போஸ்தலராக, தலைமை அப்போஸ்தலராக மாற்றி முற்றிலுமாக மாற்றக்கூடிய செயலை தந்தையாம் இறைவன் செய்வார். அதனால தான் அல்லேலூயா சொல்லணும். இப்போ அல்லேலூயா அப்படின்னு சொல்லணும்னா ஏன் சொல்லணும் அப்படின்னு தெரிஞ்சிச்சா? அல்லேலூயான்னு சொல்லணும்னா என்னுடைய கல்லறைகளை காலியாக்கும் ஆண்டவரே, ஆண்டவரே என்னுடைய எதிரிகளை ஒன்றுமில்லாமல் செய்யும் ஆண்டவரே, ஆண்டவரே ஏதோ எனக்குள்ளே ஒரு புத்துணர்ச்சியும் புது தெம்பும் தாரும் ஆண்டவரே அப்படின்னு ஜெபிக்கணும். ஈஸ்டர் அப்படின்னு சொல்றோம். ஈஸ்டர் அப்படிங்கிறதுக்கு பொருள் என்ன தெரியுமா? ஈஸ்டர் என்பதற்கு பொருள் என்ன? புது புது மலர்கள் பூக்கின்ற ஒரு நாளாம். உங்க வாழ்க்கையில நீங்க விரும்புற பழைய மலர் கிடையாது. நான் ஆண்டவரே அந்த பூ பூக்கணும்னு காத்துக்கிட்டு இருக்கிறேன், அந்த பூ பூக்கணும்னு காத்துக்கிட்டு இருக்கிற நாள் இது கிடையாது. ஈஸ்டர்னா என்ன? புது புது பூக்கள் உங்களுடைய வாழ்க்கையில பூக்கின்ற ஒரு நாள். புது புது பூக்கள், நீங்கள் எதிர்பார்க்காத பூக்கள், நினைச்சு கூட பார்த்துருக்க மாட்டீங்க. நீங்க நினைச்சதெல்லாம் சின்ன பூ, அழகில்லாத பூ, வாசனம் இல்லாத பூ. ஆனால் ஆண்டவர் என்ன செய்வாராம்? இந்த நாளிலே உங்களுக்கு புது புது பூக்களை பூக்க வைப்பாராம். அதுதான் ஈஸ்டர். அப்போ பெயர் ஈஸ்டர் திருவிழா அப்படிங்கிறோம்ல, அதுக்கு பேர் ஈஸ்டர். அன்புக்குரியவர்களே, இந்த உயிர்ப்பில் நாம் உயிர்க்க வேண்டும். அந்த உயிர்ப்பு பெருவிழானா ஆண்டவர் உயிர்த்தெழுந்தார்னு சொல்றதுக்காக திருவிழா கிடையாது. இந்த உயிர்ப்பில் நானும் உயிர்க்க வேண்டும் என்கின்ற நம்பிக்கையை தருகின்ற திருவிழா இது. ஒரு 2 பேர் சந்திச்சுக்கிட்டாங்க. ஒருத்தர் கத்தோலிக்க குரு, அது மட்டும் இல்லாமல் அவர் குரு மடத்தில் அப்படியே இருந்து தியானம் பண்ணக்கூடியவர். இன்னொருத்தவர் புத்த மத குரு. இந்த புத்த மத குருவை போய் இந்த கத்தோலிக்க குரு பார்க்க போறார். அந்த கத்தோலிக்க குரு போனோடனே அந்த புத்த மத குரு பார்த்து சிரிக்கிறார். அவரை பார்த்து ரொம்ப சிரிக்கணுன்னே இவருக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. ஏன் சிரிக்கிறீங்க அப்படின்னு கேட்குறாரு. கேட்ட உடனே சொல்றாரு, நீங்கள் கிறிஸ்தவரா அப்படின்னு கேட்குறாரு. நீங்கள் கிறிஸ்தவரா இப்படின்னா என்ன கேள்வி இது? நான்லாம் கிறிஸ்தவன் தான். கிறிஸ்தவன் என்று சொன்னவன் உயிர்த்தெழுந்தவன். கிறிஸ்தவன் என்று சொல்கிறவன் உயிர்த்தெழுந்தவன். நீங்க உயிர்த்தெழுந்துட்டீங்களா? உயிர்த்தெழுந்துட்டா நீங்க கிறிஸ்தவன் நம்புறேன். உங்ககிட்ட மாற்றம் இருந்துட்டா நான் கிறிஸ்தவன் நம்புறேன். நேற்றைக்கும் இன்றைக்கும் மாற்றம் இருந்தால் நீங்கள் கிறிஸ்தவன் என்று நம்புகிறேன். போன மாசத்துக்கும் இந்த மாசத்துக்கும் மாற்றம் இருந்தால் நீங்கள் கிறிஸ்தவர்கள் என்று நம்புகிறேன். போன ஆண்டுக்கும் இந்த ஆண்டுக்கும் மாற்றம் இருந்தால் நீங்கள் கிறிஸ்தவர்கள் என்று நம்புகிறேன். போன வருஷம் எப்படி இருந்தோம், இந்த வருஷம் எப்படி இருக்கும்? உயிர்த்தெழுதல் நடந்துடுச்சா? மாற்றம் வந்துடுச்சா? போன வருஷம் கோவப்பட்டதுக்கும் இந்த வருஷம் நான் கோவப்படுறதுக்கும் கொஞ்சம் குறைஞ்சிருக்கு அப்படின்னா நீங்கள்லாம் உயிர்த்தெழுந்துட்டீங்க. போன வருஷம் நான் அழுததற்கும் இந்த வருஷம் நான் அழுவதற்கும் என்னுடைய அழுகை குறைந்து இருக்கிறது. கொஞ்சம் மனசுல தெம்பு இருக்குது. ஆண்டவர் பார்த்து பாரு அப்படிங்கிற நம்பிக்கை இருக்குது. ஆண்டவர் எனக்கு உற்சாகம் தருவார் என்ற நம்பிக்கை இருக்கிறது. சென்ற ஆண்டு நான் அழுததற்கும் இந்த ஆண்டு அழுததற்கும் என்னுடைய வாழ்க்கையில ஒரு மாற்றம் இருக்கிறது அப்படின்னா நம்மளாம் கிறிஸ்தவங்க. அவமானத்தில் குறுகி போயிருக்கிற நான் இந்த ஆண்டு நெஞ்ச நிமித்திக்கிட்டு நான் கடவுளுடைய பிள்ளை, எவ்வளவு தவறு செய்திருந்தாலும் கடவுள் என்னை மீட்கக்கூடியவர், எனக்கு புதிய வாழ்வை கொடுத்திருக்கிறார். நம்முடைய திருத்தந்தையுடைய மைய கருத்தை எப்பொழுது சொன்னாலும் ஈஸ்டரை பற்றி சொன்னால் இதான் சொல்லுவார். நீங்கள் எவ்வளவு பெரிய பாவியாக இருந்தாலும் இருந்துட்டு போங்க, எவ்வளவு பெரிய மோசமான ஆளாக இருந்துட்டு போங்க, உங்களை வைத்து கொண்டு ஆண்டவர் புதிய புதிய தொடக்கங்களை அவர் உருவாக்குவார். நீ எப்படி இருந்தாலும் சரி, அவர் ஒரு தொடக்கத்தை உருவாக்கி அந்த தொடக்கத்தில் உன்னை மைய புள்ளியாக வைத்து இந்த மைய புள்ளியை வைத்து கொண்டு அவர் ஒரு பெரிய 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 காரியங்களை செய்வார். அப்ப குறுகி போகணும்னு அவசியம் கிடையாது. செஞ்சுட்டோம், இந்த தப்பு செஞ்சுட்டோம், அந்த தப்பு செஞ்சுட்டோம் கிடையாது. தப்பு செஞ்சுட்டோம் தான், அதுக்கு என்ன? இப்ப இந்த தவறுகளை தூக்கி எறிந்து விட்டு துணிச்சலோடு மீண்டுமாக நான் கடவுளுடைய சாயலை தாங்கி இருக்கிறேன் என்று நீங்கள் சென்ற ஆண்டை விட இந்த ஆண்டு அதிகமாக நம்பினால் நாம் கிறிஸ்தவர்கள், உயிர்த்தெழுந்தவர்கள். அன்புக்குரியவர்களே,
இந்த உயிர்ப்பு ஞாயிறு அல்லது ஈஸ்டர் ஞாயிறு அல்லது அல்லேலியா திருவிழா, இந்த திருவிழாவுடைய மைய செய்தி நமக்கு தெரிஞ்சிடுச்சு. அதனால் இந்த ஈஸ்டர் பெருவிழாவிலே, அல்லேலுயா திருவிழாவிலே நம்மை புதுப்பித்து கொள்ள ஒரு புதிய பலத்தோடு, புதிய வரத்தோடு, புதிய தெம்போடு, புதிய உற்சாகத்தோடு நம்முடைய இல்லத்திலும் உள்ளத்திலும் புதிய ஆசிரை பெற்றுக்கொள்ள இந்த திருப்பலியிலே தொடர்ந்து மன்றாடுவோம். ஆமீன்.